இரண்யகசிபுவை அழித்தவன் உரையும் திருவரங்கம். வல்லெயிற்று கேழலுமாய் வானெயிற்று சீயுமாய் எல்லையில்லாத தரணியையும் அவனியையும் இடந்தலன் ஊர் எல்லையும்போது இருஞ்சிறை வண்டு எம்பெருமான் மல்லிகை வெண் சங்கூதும் மணில் அரங்கம் என்பதுமே. கோர பற்களுடைய வராகமாக மாறி பூமியை தாங்கியும் தூணிலிருந்து கூரிய பற்களுடைய நரசிம்மராகத் தோன்றி இரண்யகசிபுவை அழித்ததும் எம்பெருமானே ஆகும். அவர் எழுந்தருளியிருக்கும் ஊர் திருவரங்கம் ஆகும். வண்டுகள் அந்திப் பொழுதில் எம்பெருமானின் குணங்களைப் பாடியபடி மல்லிகை பூக்களாகிய வெண்சங்கை ஊதும் உயர்ந்த மதில்கள் உடையது. அந்த திருவரங்கம் என்னும் பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது. பூமியை மறைத்து வைத்த அசுரனை கொன்று பூமியை தன் கோரை பற்களால் தாங்கி அதை மீண்டும் பழைய இடத்தில் நிறுத்தியவர் ஸ்ரீமத் நாராயணர். மனிதர்களாலும் தேவர்களாலும் மரணம் வந்திடாது, விலங்குகளாலும் பறவைகளாலும் மரணம் வரக்கூடாது. காலை மாலை நேரங்களில் மரணம் கூடாது. வீட்டுக்கு வெளியேயோ உள்ளேயோ மரணம் கூடாது. எந்த ஆயுதங்களிலும் மரணம் வரக்கூடாது என்றெல்லாம் இரண்யகசிபு வரம் பெற்றிருந்தான். தூணில் நரசிம்மராய் தோன்றிய எம்பெருமான் மனிதன் மற்றும் சிங்க ஊரு கலந்த வடிவில் தோன்றினார். எந்த ஆயுதங்களாலும் மரணம் வரக்கூடாது என்று அந்த அசுரன் வரம் பெற்றிருந்தனால் கைவிரல் நகங்களினால் அவனை கிழித்தார். காலை மாலை வேளைகளில் மரணம் வரக்கூடாது என்று அவன் கேட்டிருந்ததால் அந்தி சாயும் வேளையில் அவனை கொன்றார். வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் மரணம் வரக்கூடாது என்று கேட்டிருந்தார். வாசற்படியில் வைத்து அவனை வதம் செய்தார். அதர்மம் தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ள நினைத்தாலும் தெய்வ சக்தி அந்த பாதுகாப்பை எல்லாம் தகர்த்து எரியும். தமக்கு பாதுகாப்பாக இருப்பது தர்மமே ஆகும். நம்மை பகைவர்களிடமிருந்து பாதுகாப்பது சக்தியே ஆகும். தர்மத்தையும் சத்தியத்தையும் மீறுபவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். இதுவே தெய்வத்தின் தீர்ப்பாக இருக்கிறது. அந்த தீர்ப்பினை வழங்கும் தெய்வமாக திருமால் விளங்குகிறார். தர்மத்திற்கு ஆபத்து வரும்போதெல்லாம் என்னை நானே சிருஷ்டித்துக் கொள்கிறேன் என்று கீதையில் சொன்னதும் இதன் அடிப்படையில்தான். எனவே நண்பர்களே, நாம் தர்மத்தின் வழி வாழ்ந்தோமானால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை கடினமாக இருந்த போதிலும் வாழ்க்கையின் முடிவில் இறைவனின் பாதங்களை நாம் அடைந்து முக்தி அல்லது மோட்ச நிலைக்கு சென்று என்றும் பேரின்ப பெருநிலையை அடைவோம். இந்த சிற்றின்பங்களுக்கு உலகத்தில் இருக்கின்ற சிற்றின்பங்களுக்கும் நாம் மயங்கி அதை அனுபவிப்பதற்காக பாவம் செய்தோமானால் நமக்கு நிரந்தர நரகம் கிடைக்கும் என்பது பகவத்கீதையின் சொற்களாகும். எனவே ஒவ்வொருவரும் நாம் தர்மத்தின் வழி வாழ்ந்து இறைவனை அடைய வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி உங்களையும் உங்கள் அன்பு குடும்பத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.